10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் அலகு பயிற்சி 2இல் 5வது கணக்கு பார்க்குறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் m+1வது உறுப்பானது n+1வது உறுப்பின் இரு மடங்கு எனில் 3m+1வது உறுப்பானது m+n+1வது உறுப்பின் இரு மடங்கு என நிறுவுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையின் m+nவது உறுப்பு எப்படி எழுதலாம்? nவது உறுப்புன்னா tnன்னு எழுதலாம். m+1வது உறுப்புங்கிறப்ப tm+1 எதற்கு சமம்? n+1வது உறுப்பின் இரு மடங்கு. இரு மடங்குங்கிறப்ப 2ஆல பெருக்கிக்கலாம். 2t n+1ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனை கொடுத்துட்டு 3m+1வது உறுப்பானது m+n+1வது உறுப்பின் இரு மடங்குன்னு நிறுவனம். என்ன பயன்படுத்துகிறோம்? nவது உறுப்புக்கான ஃபார்முலா tn = a + n-1 × dங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை நிறுவனம். tm+1க்கு a + nக்கு பதிலாக என்ன இருக்குது? m+1 - 1 × d = 2 பெருக்கல் tn+1ன்னு இருக்குது. அப்போ a + nக்கு பதிலாக n+1 - 1 × d +1 - 1 +1 - 1 கேன்சல் ஆகிடும். அப்போ a + md ஆனது எதற்கு சமம்? 2 பெருக்கல் a + ndக்கு சமம். இதை சுருக்கலாம். இதை சுருக்கிக்கிட்டோம்னா a + md = 2a + 2nd. ஏவெல்லாம் இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா a - 2a 2nd வலது பக்கம் இருக்குது. ப்ளஸ் md ஆனது வலது பக்கம் போகிறப்ப -ndன்னு வரும். -md - a = 2nd - md. ஒரு மைனஸால் இடது ரெண்டு புறமும் பெருக்கிட்டோம் அப்படின்னா -a ப்ளஸ் a ஆகிடும். வலது பக்கம் ப்ளஸில் இருக்கக்கூடிய எண் மைனஸ்லையும் மைனஸில் இருக்கக்கூடிய எண் ப்ளஸ்லையும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும் மைனஸால் பெருக்கிறப்ப. இப்போ -mdங்கிறது ப்ளஸ் md ஆகிடும். ப்ளஸ் 2ndங்கிறது -2ndன்னு வந்துடும். இப்போ ஏவுக்கு இப்படி ஒரு மதிப்பு நம்ம கொண்டு வந்து எழுதியிருக்கிறோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிரூபிக்க வேண்டியது 3m+1வது உறுப்பு t3m+1ன்னு எழுதிக்கலாம். எதனோட இருமடங்கு? tm+n+1ன் இருமடங்குங்கிறப்ப 2ஆல பெருக்கிக்கலாம். இதற்கு சமம்னு காட்டணும். இப்போ இதில் LHSக்கும் RHSக்கும் மதிப்பு கணக்கிட்டு அந்த ரெண்டு மதிப்புகளும் சமம்னு நிறுவனம்னா போதும். LHS என்ன கொடுத்துருக்குது? t3m+1. இப்போ இதுக்கு மதிப்பு எழுதுவோம். a + n-1 எண்ணுக்கு பதிலாக 3m+1 - 1 × d +1 - 1 கேன்சல் ஆகிடும். a + 3m × dங்கிறப்ப 3md. ஏக்கு பதிலாக மதிப்பை பிரதியிடுவோம். md - 2ndன்னு இருக்குது. ப்ளஸ் 3md 3m+1md அப்படிங்கிறப்ப மதிப்பானது என்ன? 4md - 2nd. எதை பொதுவாக வெளியில் எடுக்கலாம்? ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். டியையும் பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ 2 எடுக்கிறப்ப 4ல் 2 எடுக்கிறப்ப 2m டியையும் எடுத்துடலாம். அடுத்து -2 2 வெளியில் எடுத்துட்டோம் -n டியை பின்னாடி எழுதிடலாம். இது முதல் மதிப்பாக எடுத்துக்கலாம். சமன்பாடு 1ன்னு இதை கொடுத்துடலாம். t3m+1ஓட மதிப்பை. அடுத்து RHSல என்னது நிறுவனம்? 2 × tm+n+1ன் மதிப்பு கணக்கிடணும். 2 × a + n-1 எண்ணுக்கு பதிலாக m+n+1 - 1 × d +1 - 1 கேன்சல் ஆகிடும். 2 × a + m+n+d பெருக்கல்ல இருக்குது. இதை சுருக்கலாம். 2 × a + md + nd மதிப்பு 2ஆல பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2 × அதே போல் ஏக்கு மதிப்பு பிரதியிடுவோம். ஏயின் மதிப்பு என்ன? md - 2nd + md + nd 2 பெருக்கல் md + md அப்படிங்கிறப்ப 2md -2nd + nd மைனஸ் பண்ணிட்டோம்னா -nd மதிப்பு. 2 × 2m - n இருக்கட்டும். டியை பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ RHSோட வேல்யூ என்ன? 2m - n × d. இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இரண்டு மதிப்புகளும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அதை எடுத்து எழுதிடலாம். 1 மற்றும்
இரண்டிலிருந்து T3m plus 1 equal to 2 into Tm plus n plus 1 என்பது என நிறுவப்பட்டது. Thank you.